ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் இந்த நேரம் தேவன் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நொடியும் நிறைவேறுகிற நேரமாய் மாறி அமையட்டும் என்று வாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் இடத்தில் பேசுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. இப்பொழுது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திரையாகும் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. ஹalleluya. ஆமென். இப்போ கழுதையை மீட்கும்படியாக ஆட்டுக்குட்டி வெளிப்படுகின்ற நாட்களுக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. கழுதை மீட்கும்படியாக ஆட்டுக்குட்டி வெளிப்படுகிறது. ஆமென். அந்த கழுதை என்கிற இடத்துல யார் இருக்கோம்னா நம்ம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆமென், ஒரு தேசத்துல ஒரு மாபெரும் ஒரு மன்னர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அந்த மன்னருடைய அரசாட்சியில் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த ராஜரீக அரசாட்சியில ஜனங்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான கட்டமைப்பில் அமைக்கப்பட்ட அரண்மனையை பார்த்து வியந்து போகிறார்கள். அங்க நடக்கிற விவசாயங்கள், அங்க நடக்கிற அறுவடைகள், அங்க பெய்கிற மழை, எங்க திரும்பினாலும் பசுமை, எது பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். ஜனங்கள் எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிற ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை ஒரு மன்னர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட மன்னருக்கு ஒரு ஆறு இருக்கு. ஆமென். அந்த ஆறுல என்ன வருதுன்னா தங்கம் விளைகிறதாம். ஆத்துல என்ன வருதாம்? தங்கம் விளைகிறதாம். அப்போ அந்த தேசத்துல ஏதாவது குறை இருக்குமா? இருக்காது. ஆமென். நல்ல மழை பெய்யுது. ஆமென். கனி தருகின்ற மரங்கள் இருக்கு, நல்ல வயல் இருக்கு, நல்ல பசுமையா இருக்கு. இது நினைத்து பார்க்கும் போதே நமக்கு எப்படி இருக்குங்க? மனசு ஒரு குளிரா இருக்கும். அல்லேலூயா. நல்லா இருக்கா? இப்படிப்பட்ட தேசத்துல என்ன செய்யலாம்? நம்ம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அல்லேலூயா. ஆமென். தங்க விளையுதுங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் போய் ஆத்துல போய் விளையாண்டு தங்கத்தை எடுத்துட்டு வருது. அந்த மன்னர் அவ்வளவு லகுவா இருக்கிறார். அப்படிப்பட்ட மன்னர் திடீரென்று ஒரு வீதியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது குடிசை வீட்டுல ஒரு பெண்மணியை பாக்குறாங்க. அந்த பெண் பாக்குறதுக்கு ரொம்ப அழுக்கா, ரொம்ப அசிங்கமா இருக்கும் பொழுது அவர் யோசிக்கிறாரு, நம்முடைய அரசாட்சியில இவ்வளவு பார்வைக்கு இவ்வளவு அசிங்கமா, தோற்றத்துக்கு இவ்வளவு சங்கடப்படுற அளவுக்கு இப்படி ஒரு ஸ்திரீ இருக்கலாமான்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்திரீயை பார்த்துட்டு திரும்ப அரண்மனைக்கு போயிட்டாரு. ஒரு பலமுறை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாளைக்கு அந்த குடிசைக்கு நேராக தம்முடைய ராணுவத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ராணுவத்தை அனுப்பி அந்த ஏழை பெண்ணை, கிழிந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கிற அந்த பெண்ணை அரண்மனை கூட்டிட்டு வராங்க. அல்லேலூயா. ஆமென். கூட்ட அடுத்த மாத்திரத்தில் ராஜா என்ன பண்றான்னா அந்த பெண்ணை திருமணம் பண்ணுகிறான். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்ப திருமணம் ஆனாலும் அங்க என்ன ஆயிரும்? அவங்க என்னவா மாறிடுறாங்க? ராணியாய் மாறுறாங்க. அல்லேலூயா. ஆமென். அதே போல ஆமென் கர்த்தர் சொல்கிறார், சபையை பார்த்து நீங்கள் தேவனுடைய மனவாட்டியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். உன்னை மீட்கும்படியாக ஆட்டுக்குட்டி உங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிற நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. திருமணம் என்பது எதை குறிப்பது என்று சொன்னால், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம். அதுதான் திருமணம் குறிக்கிற விஷயம். நீங்க நினைக்கிற காரியம் அல்ல, நீங்க யோசிக்கிற காரியம் அல்ல. திருமணம் என்ன அப்படின்னா என்ன குறிக்குதுன்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆட்டுக்குட்டி நிமித்தமாக, கழுதை வாங்கப்பட்டது நிமித்தமாக அதோட வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், அல்லேலூயா, ஆமென், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இந்த இடத்துல அதிகமா இந்த நாட்கள்ல நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், கழுதை குறித்து நாம் பார்ப்போம். இன்னைக்கும் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கழுதை ஆமென் என்ன பண்ணும்? பொதி சுமக்கும். அல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணுமா? பொதி சுமக்கும். ஆமென். இந்த கழுதையினுடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால் சுமக்கணும். ஆமென். இந்த இடத்துல கழுதையும் மனுஷனையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆமென். மனுஷனுடைய வேலையும் என்னவா இருக்குதுன்னா சுமக்கிறது தான். அல்லேலூயா. ஆமென். இங்க உட்கார்ந்துட்டு இருக்க அத்தனை பேரும் ஒரு சுமையை சுமந்துகிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். கடமை என்கின்ற சுமை இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இது நான் பண்ணி ஆகணும் என்ற சுமை இருக்கும். இதை நான் செஞ்சு முடிக்கணும் என்பது சுமை இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்று நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆமென், உங்களுக்கு இருக்கிற சுமைகள் தான் நீங்க எதை சுமந்து கொண்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க சந்தோஷமா இருப்பீர்கள். ஆமென். நீங்க எதை சுமந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நிம்மதியா இருக்க முடியும். ஆமென். ஒரு கழுதை வந்துட்டு பயங்கரமான அழுக்கு துணைகளையும் நாற்றத்தையும் சுமந்துகிட்டு இருந்தா அந்த கழுதை அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், வாடி போயிருக்கும். இன்னொரு கழுதை நல்ல தங்கத்தையும் வைரத்தையும் சுமந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த கழுதையை எப்படி கொண்டு போவாங்க? பாதுகாப்பா பத்திரமா கொண்டு போவாங்க. அந்த கழுதை குடிக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து பத்திரப்படுத்தி
கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் சுமந்துகிட்டு இருக்க சுமைதான் எப்படிப்பட்ட சுமை என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த கழுதையானது ஆமென் சபைகள் உட்கார்ந்துகிட்டு இருக்க நீங்களும் நானுமானது ஆமென் நம்ம எதை சுமந்து கொண்டிருக்கிறோம்? வியாதியை சுமந்துகிட்டு இருக்கோமா? பிரச்சனையை சுமந்து கொண்டிருக்கிறோமா? டென்ஷனை சுமந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல நெருக்கடியை சுமந்து கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். இந்த சுமைகளை நீக்கும்படியாதான் இயேசு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சுமை நீங்கணும்னா கழுதை என்பது என்ன செய்யணுமா? சுமக்கணும். கழுதை என்ன பண்ணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கழுதை சுமக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆனா அந்த கழுதை என்ன சுமக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் நீங்க சுமந்துட்டு இருக்க சுமை அது தேவையற்ற சுமை. அல்லேலூயா. ஆமென். வியாதி தேவையற்ற சுமை. அல்லேலூயா. ஆமென். உன் மீது அமர்ந்து உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிற பொருளாதார நெருக்கடி தேவையற்ற சுமை. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆனால் இந்த கழுதை சுமக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்காகவே பயிற்சி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்காகவே தாயின் கரு உருவாக்கும் என்பதாகவே கர்த்தரை பக்குவ பண்ணி பத்திரமாய் நடத்தி வந்த ஒரு நோக்கம் என்று சொன்னால் ஒரு சுமையை சுமப்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அங்க என்னென்ன காண்பீங்க? கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் என்ன செய்வீங்க? மெய்யாகவே விடுதலை ஆக்குங்கள். இப்போ இந்த இடத்துல கட்டு அவிழ்க்கப்படுகிறது. அந்த கட்டை அவிழ்க்கலாம் என்ன சொல்லப்படுகிற கட்டளை எங்கிருந்து வருதுன்னா குமாரனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இந்த முறை ஒவ்வொரு டைமும் கழுதை சுமந்துட்டு கட்டி வச்சிருவாங்க. அடுத்த முறை கழுதை சுமப்பதற்காக அந்த கட்டை அவிழ்த்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை ஆமென் இந்த வார்த்தை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த முறை தேவனாய் கர்த்தர் உங்க கட்டுகளை அவிழ்க்கிறார். சுமைகளை சுமப்பதற்காக அல்ல, ஆமென், இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட மாபெரும் காரியத்தில் நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரமாணத்துக்குள்ளாக ஒரு பிரயாணத்துக்குள்ளாக கர்த்தர் சபையை கொண்டு போக போகிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் சுமக்காத ஒரு நல்ல சுமையை நீங்கள் சுமக்கணும்னா ஆமென் ஒரு சில காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த கழுதை என்ன பண்ணா, கட்டி வைத்திருந்த கழுதை கட்டவுளுக்கு போகும்பொழுது அதை நினைச்சு பார்த்திருக்கலாம். ஆமென். அது அடுத்து நம்ம மீது என்ன வைக்க போறாங்க? ஆமென். அடுத்து அழுக்கு துணியை வைக்க போறாங்களா? இல்ல நாற்றமானதை வைக்க போறாங்களா? அல்லேலூயா. ஆமென். எதிர்பார்க்காத ஒரு நபர் அந்த கழுதின் மீது ஏறுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த மத்தியான நேரத்துல எதிர்பார்க்காத நன்மைகள் உன் மீது ஏறுகிறத நீங்கள் காண்பீர்கள். எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன் மீது வருகிறத நீங்கள் காண்பீர்கள். எதிர்பார்க்காத சில கிருபைகள் கர்த்தர் மீது வைக்க போகிறார். எதிர்பார்க்காத சில தாளந்துகள் உன் மீது அமர போகிறது. அல்லேலூயா. இந்த முறை நீங்கள் அவிழ்த்து நாளை தினத்தில் நீங்க கொண்டு போவதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்னா, சுமக்கிறதுக்காக அல்ல, ஆமென், சமாதானத்தை சுமக்கிறவர்களை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விடுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நைட்டும் நீங்கள் கட்டி போடப்படுவீர்கள். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வீங்க? அந்த கட்டிலிருந்து வெளியே வரீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ராத்திரி விடுதலை ஆவது குமாரன் நாள் நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். வசனம் சொல்கிறது, குமாரன் உங்களுக்கு விடுதலை ஆக்க என்ன செய்வீங்களா? மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஆமென். வியாதி என்கின்ற சுமை நீங்கி கிறிஸ்து வெளிப்படுகிறதாய் மாறும். அல்லேலூயா. 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 ஆமென். இந்த சுமையானது ஆமென் உனக்கு கௌரவத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. ஆமென். இந்த யோசிச்சு பாருங்களேன், கழுதைய கர்த்தர் கௌரவப்படுத்தி இருக்கிறார். எதை கௌரவப்படுத்தினாராம்? கழுதையை கர்த்தர் கௌரவப்படுத்தினாராம். ஏன் கௌரவப்படுத்தினார்? அந்த கழுதையின் மீது இயேசு வந்தபடினார். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை நாளை தினத்திலிருந்து ஆமென் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். ஆமென். நாளை தினத்திலிருந்து ஆமென் கர்த்தர் உங்களை கௌரவப்படுத்த நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். உன் மீது இருக்கிற இயேசுவை அவர்கள் பார்ப்பார்கள். ஆமென். உன்னுடைய ஞானம் அல்ல, ஆமென், தேவன் ஞானம் உனக்கு வெளிப்படுத்தி அவர்கள் பார்ப்பார்கள். ஆமென். உன்னுடைய திறமை அல்ல, தெய்வ திறமை வெளிப்படுவதை காண்பார்கள். உன்னுடைய ஸ்ட்ரென்த் அல்ல, தெய்வனுடைய ஸ்ட்ரென்த் வெளிப்படுவதை காண்பார்கள். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபாமே. இதுவரைக்கும் கழுதை
என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்லேலூயா ஆமென் முதல் முறையாக மனித குலத்தில் நடக்காத சம்பவம் நடக்கிறது. என்னன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் கழுதையை நின்று வரவேற்கிறார்கள். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். ஏனென்றால் கழுதையின் மீது இயேசு இருந்தார். அல்லேலூயா ஆமென். இதுவரைக்கும் உன் வாயில வெளிப்படாத அபிஷேகங்கள் வெளிப்படும். அல்லேலூயா ஆமென். கிறிஸ்துவ ஞானம், தேவ ஞானம், அல்லேலூயா ஆமென். godly mindset, அல்லேலூயா ஆமென். அது திறக்கப்பட்டு செயல்பட நீங்கள் காண்பீர்கள். the god mode ன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். யாராலும் ஆமென் உன்னை கனவீனமா எண்ண முடியாத அளவுக்கு அந்த இடத்துல இயேசு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா ஆமென். இன்று முதல் நீ கழுதை என்று அழைக்கப்படாமல் அல்லேலூயா ஆமென் தேவனை சுமந்த மாபெரும் கிருபை பெற்று என்று அழைக்கப்பட போகிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். அல்லேலூயா ஆமென். இனி நீங்க முட்டாள் என்று அழைக்கப்படாமல், இனி வியாதியஸ்தன் என்று அழைக்கப்படாமல், கடனாளி என்று அழைக்கப்படாமல் தேவனை சுமக்கிற தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவீர்கள். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பக்கத்துல சொல்லுங்க தேவனை சுமப்பதற்கு ரெடியா இருக்கீங்களா? அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சோ தேவனை சுமப்பதற்கு ரெடியா இருக்கணும்னா ஒரு 5 விதமான காரியம் அங்க இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் நான் சொல்லி வேகமா முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். ஊழியம் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன இருக்கணுங்க? அந்த இடத்துல தான் கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா ஆமென். ஒருவேளை கழுதை கட்டவிழ்த்து கூட்டிட்டு வரும் பொழுது அந்த கழுதை டக்குன்னு கைத்தை விட்டுட்டு ஓடிச்சுன்னா அந்த கழுதைக்கு மதிப்பா இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா ஆமென். இல்ல இயேசு உட்கார்ந்த பிறகு கழுதை டக்குன்னு ஒரு 2 உதற இயேசுவை கீழே போட்டு குடுக்குன்னு ஓடி இருந்ததுன்னா அல்லேலூயா ஆமென். அப்படிப்பட்ட கழுதைகளாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா ஆமென். இயேசு கிறிஸ்து உட்கார்ற வரைக்கும் உட்கார விட்டுருவோம், ரட்சிக்கப்படுற வரைக்கும் ரட்சிக்கப்பட்டுருவோம், ஞானஸ்தானம் எடுத்துருவோம். அல்லேலூயா ஆமென். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உங்களை சுமக்கிறது ஆமென் உங்களுக்கு சுமையா இருப்பது அங்க இயேசுவா இருக்க மாட்டாரு. அல்லேலூயா ஆமென். நீங்க சுமந்து கொண்டிருக்கிறது வியாதியா இருக்கும், போராட்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். நான் சொல்ல போற வார்த்தை ஒரு டைம் மிஷின் மாதிரி. நம்ம எத்தனை பேர் டைம் மிஷின் எத்தனை பேருக்கு தெரியும்? டைம் மிஷின் என்ன பண்ணலாங்க? கடந்த காலத்துக்கு போலாம். ஆமென். இனி வரப்போற நாட்களுக்கும் போலாம். இன்னைக்கு நீங்க இயேசுவை சுமந்தீங்கன்னா அல்லேலூயா ஆமென் இதுவரைக்கும் உங்கள் மீது சேர்த்து வைக்கப்பட்ட அத்தனை அவமானங்களும் மாற்றுவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். இதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை கொண்டு நிலைநிறுத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். எத்தனை பேர் டைம் மிஷினை வாங்க ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் கடந்த காலத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, கடந்த காலத்துக்கு போய் என் பேரை மாத்தணும், கடந்த காலத்துக்கு போய் இந்த விஷயத்தை நான் மாத்தணும், கடந்த காலத்துல இந்த ஒரு தப்பு பண்ணிட்டு இதை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா ஆமென். கடந்த காலத்தை மாற்றுவதற்காக இந்த கழுதையின் மீது இயேசு இருக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உன் எதிர்காலம் எப்படியா இருக்கணும், உன் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆமென். முதலாவது ஊழியம் வந்துட்டு பாருங்க அப்போஸ்தலர் ஊழியம். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க பாபா. என்னை போல ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் ஊழியம், 2வது தீர்க்கதரிசன ஊழியம், 3வது சுவிசேஷகன் ஊழியம், 4வது வந்துட்டு பாஸ்டர் சபை மெய்ப்பன் ஊழியம், 5வது போதக ஊழியம். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த 5 ஊழியங்களும் இனி இன்னைக்கு உங்களுக்குள்ள நடந்துச்சுன்னா இனி எதிர்காலங்கள் எல்லாம் தேவன் நினைத்தபடி, தேவன் திட்டமிட்டபடி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. அவர் சொல்லணும்லாம் இல்ல, அவர் என்ன நினைக்கிறார் நீங்க செஞ்சிருவீங்க. அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தார் இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியாது, ஒருவன் எழுத மாட்டானா என்று கர்த்தர் நினைத்தார் அங்க தாவீது போய் நிற்கிறார். கர்த்தர் ஒரு நாள் சொல்லல தாவீது கோலியாத் ஒருத்த வருமா அவனை அடிக்கணும்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நினைத்தார், தாவீது செய்து முடித்தார். அல்லேலூயா ஆமென். நான் சொல்கிறேன் கர்த்தர் நினைக்கிறத சபை செய்து முடிக்கும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க கர்த்தர் நினைக்கிறத நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நினைச்சா கோலியாத்தை முறியடிக்க நினைச்சா தாவீது காத்துல கோலியாத்தை முறியடித்தான். ஆமென். கர்த்தர் முறியடிக்க நினைக்க வேண்டிய அத்தனை காரியங்கள் நீங்கள் முறியடிப்பீர்கள். கர்த்தர் நினைக்கிற காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். விசுவாச சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சோ அப்போஸ்தல ஊழியங்கள் என்ன அப்படின்னு என்னன்னா எடுத்து நிறுத்தணும். ஆமென் சொல்லுங்க. எடுத்து நிறுத்தணும். ஆமென். தீர்க்கதரிசன ஊழியம் என்னன்னா ஆமென் அடுத்து உங்க குடும்பத்துல சம்பவிக்கிறத முன்கூட்டியே நீங்க அறிந்திருக்கணும். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபா ஆமென். அல்லேலூயா. அப்புறம் இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகன். அல்லேலூயா ஆமென். சுவிசேஷம் நீங்க சொல்லணும். அல்லேலூயா ஆமென். அடுத்தவங்க என்னங்க? மெய்ப்பன் ஊழியம். கரெக்டா உங்க ஆடுல என்ன செய்யணும்? மெய்க்கணும். அல்லேலூயா. அடுத்து என்னங்க? போதகர். அல்லேலூயா ஆமென். போதகம் பண்ணணும்.
அல்லேலூயா. ஆமென். இந்த 5 ஊழியம் எங்க இருக்கணும்னா ஆமென் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். சபைக்குள்ள இருப்பது கிடையாது. ஆமென். இந்த ரகசியத்தை நானே போன வாரத்துக்கு முந்தின தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இடத்துல பேசினது ஆமென் அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசனமா இருந்தாலும் சரி, சுவிசேஷனா இருந்தாலும் சரி, அப்புறம் என்னங்க மேய்ப்பனா இருந்தாலும் சரி, அப்புறம் என்னங்க போதகமன்றனா இருந்தாலும் சரி, இந்த ஊழியம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணுமா? குடும்பத்துல இருக்கணுமா? அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அப்பவுமே குடும்பத்துல அந்த 5 ஊழியம் வரணும். ஆமென். இப்ப என்னென்ன ஊழியம் சொல்லுங்க? எடுத்து நிறுத்துற ஊழியம் இருக்கணும். திரும்ப சொல்லுங்க, எடுத்து நிறுத்துற ஊழியம் இருக்கணும். எடுத்து நிறுத்துற ஊழியம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். யாரையும் வேஸ்ட்னு நினைக்க கூடாது. அது முக்கியமா குடும்பத்தார நினைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு வழங்குது? ஆமென். இப்படிப்பட்ட கழுதை மேல இயேசு உட்காருவான். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட கழுதைக்கு தான் இந்த கட்டுக்கடங்காத ஜனங்கள் வியந்து பார்க்க அளவுக்கு, கழுதையை வியந்து பார்க்க அளவுக்கு அங்க இயேசு வெளிப்படுவார். அல்லேலூயா. 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 ஆமென். உன்னை வியந்து பார்க்க அளவுக்கு ஆமென் ஜனங்கள் வியந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள வெளிப்பட போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் எடுத்து நிறுத்தணும். சொல்லுங்க, என் குடும்பத்துல சத்தமா சொல்லணும், என் குடும்பத்துல யாரும் இந்த வார்த்தையில சொல்ல வெட்கப்படவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் பக்கத்து பஸ் சொல்லுங்க, யாரையும் இந்த வார்த்தையை சொல்ல வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வெட்கப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஆமென் உங்களுக்கு நரகத்துல சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க? சீட்டு புக் பண்ணிட்டு தான் போவோம். அது மாதிரி நீங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி சீட்டை புக் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில புக் பண்ணிருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. யாரையும் என் குடும்பத்துல வேஸ்ட் நினைக்க மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, யாரையும் என் குடும்பத்துல வேஸ்ட் நினைக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் ஊழியத்துல அதான் பாத்துக்கோங்க. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் யாரையும் வேஸ்ட் பண்ணல பாத்துக்கோங்க. புறஜாதிகளுக்கு யார் மூலமா சுவிசேஷம் போகுது? பவுல் மூலமா. அப்போஸ்தலர் பவுல் மூலமா என்ன செய்யுதுங்க? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகுது. பேதுரு ஆண்டவர் பயன்படுத்த நினைச்சார். பேதுரு என்ன செய்யல? ஆண்டவரோட சரியா கை கோத்து நிக்க நிறைய தேவனுடைய சீஷர்களோடு ஆமென் பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற கம்யூனிட்டி சேர்ந்தவர்களிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லும் முயற்சி எடுத்தாங்க. முயற்சிக்க முடியல. ஆனா அங்க பவுல் வெளிப்படும் பொழுது ஆமென் அங்க எல்லாத்தையும் எடுத்து தூக்கி நிறுத்துறவனா இருந்தான். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. அப்பவே அதாவது ஆமென் கொடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆமென் ஒரு சில பேருக்கு 4 குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கும், 3 குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆமென் 3 குழந்தையில நிறைய நினைச்சிருப்போம். ஆமென் இது பெஸ்ட், இதுல பெஸ்ட்ல இது செகண்ட், ஆமென் இது பெஸ்ட்ல தேர்ட் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென் எல்லாத்தையும் பெஸ்ட் ஆக்கணும். அல்லேலூயா. ஆமென் அதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அந்த அப்போஸ்தலர் ஊழியம் தான் உன் குடும்பத்துல வரணும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அப்பவே இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு செயல்படுவா என்றுனால் எதிர்காலத்தின் நாட்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. பிசாசுடைய மாபெரும் திட்டத்தை கிழித்தெறிகிற கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அப்பவே சொல்லுங்க, எடுத்து நிறுத்துற குடும்பமாய் நான் கிறிஸ்துவுக்காக இருந்து நிறுத்துவேன். அல்லேலூயா. 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 அடுத்துங்க தீர்க்கதரிசனம் ஊழியம். தீர்க்கதரிசனம்னா கை நீட்டி சொல்றதுனால இந்த விரல் வந்திருக்கு. ஆமென். அதனாலதான் அதிகாரம் உள்ள விரல் வந்திருக்கு. அல்லேலூயா. நீரா குற்றவாளின்னு சொல்றதுக்கு எந்த கை நீட்டுவாங்க? யாராவது நீரா குற்றவாளி வச்சு இந்த கை நீட்டுவாங்களா? நீட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்ப நீரா குற்றவாளி, நீதான் தப்பு பண்ண, அதுக்காக இந்த கை நீட்டக்கூடாது குடும்பத்துக்குள்ளாக. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். தீர்க்கதரிசனம் ஊழியம்னா என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையானது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அது மனசு என்ன செய்யாது? கஷ்டப்படுத்தாது, வேதனைப்படுத்தாது. அவள் உயிர்ப்பிக்கிற விதத்துல, அவளை திருத்துற விதத்துல தீர்க்கதரிசன வார்த்தை வெளிவரணும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்றோம். ஆமென் விடியும் போது இருக்க மாட்டா பாத்துக்கோ. அல்லேலூயா. அதுக்குதான் இந்த கை என்ன செய்யுது? எதுக்குதான் இந்த கை என்ன செய்யுது? நீட்டப்படுது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்குதான் நீ தூங்குற. ஆமென் இதுக்கப்புறம் நீ எந்திரிக்கவே மாட்ட. அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அப்படி இந்த விரல் என்ன செய்யக்கூடாது? நீட்டப்படக்கூடாது. இந்த விரலானது ஆமென் சபைக்குள்ள தீர்க்கதரிசனம் சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். ஆமென் பெரிய பெரிய 10 பேருக்கு முன்னாடி நீங்க நல்லா ஆசீர்வாத வார்த்தை நீங்க பேசலாம். அல்லேலூயா. ஆமென் அது ஊழியம் அல்ல, அது ஊழியம் அல்ல. ஆமென் உன் குடும்பத்தை பார்த்து இந்த தீர்க்கதரிசனம் என்ன வருது? அல்லேலூயா. ஆமென் திட்டது எல்லாமே ஒரு தீர்க்கதரிசனம் தான் பாத்துக்கோங்களேன். ஆமென் நீ நாளைக்கு எப்படி இருக்க போற அப்படிங்கிறது என்னதான்? நாளைக்கு உண்டான
நாளைக்கு போறோம் என்ன பண்ண போற, அது என்னது அங்க தீர்க்கதரிசனம் தான். ஆமென். நாளைக்கு நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு தீர்க்கதரிசனம் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் நீ விட்டு, அல்லேலூயா, ஆமென், இந்த பிரச்சனை இன்னையோட நம்ம விட்டுறலாம். அல்லேலூயா. ஆமென். நாளை தினத்துல நம்ம சரி பண்ணிடலாம். ஆமென். நாளை தினத்துல நம்ம அவங்ககிட்ட போய் பேசலாம். அல்லேலூயா. ஆமென். அப்படிங்கிற தீர்க்கதரிசனம் தான் வரணும் குடும்பத்துக்குள்ளாக. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு நீ எப்படி இருப்ப நான் பார்க்கறேன் அப்படிங்கிற தீர்க்கதரிசனம் வரக்கூடாது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை நீட்டி சொல்லுங்க. ஆமென். இந்த வரல நீட்டி சொல்லுங்க, நாளை தினத்தில் நீ நல்லா இருப்பாய், நீ சுகமா இருப்பாய், நீ பத்திரமா இருப்பாய், தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இந்த தீர்க்கதரிசனமானது எப்படி வரணுமா? ஆமென். நாளை தினத்தை குறித்ததான தேவனுடைய வார்த்தை வெளிவரணும். ஆமென். கோபத்தின் வார்த்தைக்காக இந்த வரலை பயன்படுத்தாதீர்கள். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. உன்னுடைய கஷ்டத்திற்காக இந்த தீர்க்கதரிசனத்தை பயன்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய டென்ஷனுக்காக தேவன் கொடுக்கிற அந்த அழைப்பை விட்டு போகாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மாபெரும் கிருபையோடு உன்னை குடும்பமாய் கர்த்தர் நினைத்திருக்கிறார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அத பிரார்த்தனை தீர்க்கதரிசனம் பேசுவாய் என்று சொன்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, கட்டுப்படுத்தாத கூட்டங்கள் உயர்ந்து பார்த்த அளவுக்கு தேவன் வெளிப்பட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அடுத்து என்னங்க, விரல் வேற மறந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷ ஊழியம். அல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியம் என்னதுங்க? சுவிசேஷ ஊழியம். அதான் இந்த எல்லா வரலையும் இந்த வரல வந்து பெருசா இருக்கும். யாராவது சின்னதா இருக்குங்களா? இருந்துச்சு ஒண்ணும் பண்ண முடியாது பாத்தீங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் எல்லா கையிலயும் இந்த விரல் வந்துட்டு பெருசா இருக்கும். ஆமென். இந்த பெரிய விரல் எதை குறிக்கிறது சொன்னால் சுவிசேஷம் சொல்லணும். ஆமென். நமக்கு தெரிஞ்ச சுவிசேஷம் என்னங்க? ஆமென். இப்போ ஒருத்தங்க ஒரு ஹிந்துட்ட நீங்க போய் பேசுறீங்க. ஆமென். மற்ற மதத்திட்ட போய் பேசுறீங்க. நீங்க என்ன சுவிசேஷம் சொல்லுவீங்க? நான் ஒரு டைம் ஆட்டோல போகும்போது நானும் என்னோட பாஸ்டரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரு அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சுவிசேஷம் சொல்றாரு. ஏன் சுவிசேஷம் சொல்றாருன்னா, அவர் எப்படி ஆரம்பிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கிறிஸ்தவர்கிட்டயும் என்ன இருக்குங்க? ஆரம்பம் நல்லாதான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். முடிவுல என்ன தெரியும்? நீங்க யாருங்கிறது தெரியும் பாத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆட்டோ டிரைவர் வந்துட்டு ஆட்டோல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நானும் இன்னொரு நல்ல முதிர்ந்த ஊழியக்காரர் ஆட்டோல வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ல எல்லா கடவுளுமே இருக்கு. அங்க ஏசுமா ஒரு வாரத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்காரு. இல்லையா? அப்படி எங்க அந்த போட்டோ எடுத்தாருன்னு தெரியல. அழகா நீட்டா வச்சிருக்காரு. எல்லா சாமி புகைப்படம் இருக்கு. எதை பார்த்து வண்டி ஓட்டுவாருன்னு தெரியல. எல்லா கண்ணாடி ஃபுல்லா ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுட்டாரு. அப்புறம் ஒட்டிட்டு இவரு பேச்சு கொடுக்குறாரு. தம்பி, இத்தனை படம் ஒட்டிருக்கீங்க, அதுல எது உண்மையான கடவுள் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் சிம்பிள் ஆன்சர் சொல்லிட்டான். அவன் கடவுளே கிடையாது, சும்மா ஒட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. அவன் எனக்கே கொஞ்சம் வியப்பா இருந்தது. இல்லடா, படம் கொடுத்து கண்ணாடி மறைக்கிறதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கடவுளே இல்லைங்க, யாருங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு எனக்குள்ளே எழும்பிருச்சு. அப்ப உடனே அவரு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். தம்பி, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறமே அவரெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஏன் ஒருவேளை நான் ஏத்துக்கல என்ன ஆகும்? உடனே அவர் சொல்றாரு, நரகத்துக்கு போயிருவேன். நரகமா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு நரகத்தை குறித்தானா காரியம் சொல்றாரு. அங்க தீ இருக்கும், அங்க பயங்கரமா உனக்கு குடும்பப்படுத்துவாங்க, ஒவ்வொரு சாவே இருக்காது, சாகாம அழிஞ்சுக்கிட்டு இருப்ப. அவன் ரொம்ப ஆட்டோக்காரன், நல்லா பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல. அவன் சிம்பிளா சொல்லிட்டான், நான் ஆல்ரெடி நரகத்துலதான் இருக்கேன், நீங்க சொல்ற அத்தனை வழியா உள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து நரகம் எப்படி இருக்காது, புதுசா இருக்காது, பழக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சிம்பிளான ஆன்சரை கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் இவரு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட பேசியிருக்காரு. நாமே நரகத்துல அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பெரிய ராட்சசர்கள் இருப்பாங்க, அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாம் பேசி, தம்பி கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப ஒரு டாட்டை கொடுத்து குடிச்ச பிறகு அவன் சிம்பிளா சொல்லிட்டான், ஆல்ரெடி நரகத்துலதான் இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷம்னா எப்படி இருக்கும்னா, அல்லேலூயா ஆமென், உன்னுடைய நரகமான வாழ்க்கைய கர்த்தர் பரலோகமே மாற்ற போதும். அவரால் கூடும். அல்லேலூயா. ஆமென். அவரால் கூடும். அல்லேலூயா. அதான் முக்கியமான சுவிசேஷம். ஆமென். குடும்பத்தை பார்த்து சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கை இப்ப நரக மாதிரி இருக்கு, எங்க திருமணம் தெரியாம இருக்கு, ஆனா கண்டிப்பா பரலோகமா மாறும். ஆமென். அப்படி சொல்லுவா என்று உயர்ந்து ஊழியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் சுவிசேஷம். அல்லேலூயா. ஆமென். செத்த பிறகு என்ன நடக்கும் சொல்வது சுவிசேஷம் அல்ல, வாழும் போது நீங்க எப்படி வாழ்வீங்க அப்படின்னு சொல்லப்படுவதுதான் சுவிசேஷம். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். யாருக்கும் செத்து போன பிறகு எப்படி இருப்போம்ங்கிறது தெரியுது, ஒரு ஆர்வம் இருக்கும். அல்லேலூயா. நான் நடைமுறையில யோசிக்கும் பொழுது, பிராக்டிகலா யோசிக்கும் போது, எனக்கு வாழணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உள்புகுந்து அதற்கேற்ற வார்த்தைகள் சொல்வதுதான் சுவிசேஷம்.
விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. குடும்பத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட சுவிசேஷம் இருக்கணும். ஆமென். 4 பேத்துல ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? ஆமென். ஒரு மாதிரி தற்கொலைக்கிற வார்த்தைகளை வீசலாம். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கை பிடிக்கல என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். என்ன சொல்லணுங்க? உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க எல்லாம் சத்தம் நடக்குது தான் போவேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். விஷத்தை குடிச்சா எங்க போயிருவ? நரகத்துக்கு. அல்லேலூயா. ஆமென். நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவா என்று சொன்னால் அந்த இடத்துல கிறிஸ்து வெளிப்படுவா, அங்க சுவிசேஷம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. 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 வசனம் நமக்கு ஆண்டு அழகா ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. பரமண்டலுக்கு பிதாவே நாம் சொல்றதால வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நம்முடைய ராஜ்யம். ஒரு பிரச்சனை நேரத்துல நம்ம சொல்ற அதிகமான வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் உங்க ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. உங்க ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கோங்க, உங்க ராஜ்யத்துக்கு என்ன கொண்டு போயிருங்க. ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம் பாருங்களேன், ராஜ்யம் வரணுமா, அவருடைய ராஜ்யம் என்ன பண்ணுமா, வருவதுதான் அந்த கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்க, பூமிக்கு வெளிச்சமா இருக்கீங்க என்ற வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். எல்லாத்தோட குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு, எல்லாத்தோட குடும்பத்திலையும் போராட்டம் இருக்கு, எல்லாத்தோட குடும்பத்திலும் கண்ணீர் இருக்கு. ஆனாலும் உங்க குடும்பத்திலும் கண்ணீர் இருக்கு, உங்க குடும்பத்திலும் போராட்டம் இருக்கு. ஆனால் இன்று முதல் ஒரு சுவிசேஷம் கூட நான் அனுப்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மாபெரும் சுவிசேஷம் உனக்கு வெளிப்படுவதை காண்பீர்கள். ஆமென். சுவிசேஷனுடைய பாதம், சுவிசேஷனுடைய பாதம் கர்த்தருடைய பார்வையில அது ரொம்ப இன்பமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட மாபெரும் கிருபை பெற்ற ஒரு சுவிசேஷனை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அடுத்து வந்துட்டு மேய்ப்பன். அல்லேலூயா. ஆமென். உங்க ஆடுகளை எப்படி மேய்க்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க. ஆமென். இந்த ஆடுகளை மேய்க்கிறது வந்துட்டு ரொம்பவே குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமென். ஆடுகளை மேய்க்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆடுகளுக்கு என்னெல்லாம் தேவை? பாதுகாப்பு, உணவு, தண்ணீர், பொருளாதாரம். அல்லேலூயா. இது எல்லாமே என்ன பண்ணுமா, மெய்ப்பன் வச்சிருந்தாதான் ஆடு மேய்க்கிறதுக்கு அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபமே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் என்பது ஆமென் கர்த்தர் கொடுத்த ஆடுகள். அல்லேலூயா. ஆமென். அது மேய்ப்பதற்கு ஆமென் சரியான ஞானத்தோட மேய்க்கணும். ஆமென். அது குடும்பத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்க ஆமென் நீங்க கர்த்தரிடத்துல கிருபை பெற்றிருக்கீங்க. அந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறா. அல்லேலூயா. ஆமென். குடும்பத்துக்கு திடீர்னு பசிக்கும். ஒரு ஃபாஸ்டிங் பேருக்கு நான் போயிருந்தேன். ஆமென். அப்போ குடும்பமா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா பெரிய சபை. அதுல ஒரு குழந்தை வந்துட்டு பயங்கரமா பிரசங்கமே பண்ண முடியல. ஆமென். அவன் உருண்டு பறந்துகிட்டு இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் பாட்டுக்கு அழுகிறான். அவனுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும். அல்லேலூயா. ஆமென். நீ ஃபாஸ்டிங்க போடு, என்னமோ பண்ணு, எனக்கு இப்ப சாப்பாடு வந்தாகணும் அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்லிட்டான். அல்லேலூயா. ஆமென். அவனை என்ன செய்ய அவனால கட்டுப்படுத்த முடியல. அல்லேலூயா. ஆமென். இவருக்கா அந்த குடும்ப மேய்ப்பனுக்கு வந்துட்டு இந்த வார்த்தையை கேட்டனுமே அவர் என்ன செய்ய முடியல. அவருக்கு வந்துட்டு பயங்கர பிரஸ்டீஜ் குறைவா போய் நம்ம அவனை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் அவன் கதற சத்தம் மட்டும் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அட்டி போட்டு வேணு விழுந்துகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். அது பிரேயர் மீட்டிங் முடிச்ச உடனே அந்த பிள்ளையை நானே கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பாடு வச்ச உடனே அடுத்த மீட்டிங் என்ன செஞ்சுட்டான், அமைதியா உட்கார்ந்துட்டான். சொல்றது கேக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாஸ்டிங் போட்டோட பத்தி அந்த மெய்ப்பனுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டே ஃபுல்லா எல்லா அந்த டென்ஷன்ல மனைவி கிட்ட பிள்ளைங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சண்டை எடுக்கிறாரு. எது சொன்னாலும் கோவம் வருது. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுறேன், அங்க ஃபாஸ்டிங் அங்க வேஸ்டா போயிடுச்சு. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபாமே. என்ன ஆயிடுச்சுங்க, வேஸ்டா போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். மெய்ப்பன் என்னன்னா, ஆமென் கரெக்டா ஆடுகளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத கொடுத்து அமர வைப்பா என்று சொன்னால் அது மெய்ப்பன். ஆமென். அலமோத விடாதீர்கள். ஆமென். ஓட விடாதீர்கள். ஆமென். எதற்காகவும் ஏங்க விடாதீர்கள். ஆமென். மெய்ப்பன் இறுக பிடிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கேட்டு எல்லாத்துக்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சகோதரிகள் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குற பணத்தை அப்படியே எடுத்து வைக்கணும், அதை மிச்சப்படுத்தணும், அதை கரெக்டா ஆர்கனைஸ்டா பண்ணணும். அல்லேலூயா. அதான் மெய்ப்பனுடைய ஊழியம். அல்லேலூயா. ஆமென். அந்த குடும்பம் ஒரு நாளைக்கு கீழே போகும் என்று சொன்னால் அன்னைக்கு நீங்க சேர்த்து வச்ச பணத்தை வெளிக்கொண்டு வைக்கணும்.
அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதாவது மேய்க்கிறது அதே மாதிரிதான். உங்க பிள்ளைகளை பார்த்து எது ஏங்க விடக்கூடாது. ஆமென். தத்தளிக்க விடக்கூடாது. என்னடா இப்படியாவது வாழ்க்கைன்னு சொல்ல அவங்க யோசிக்க விடக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபையில நீங்க உங்க குடும்பத்தை மேய்க்கிறவங்க நீங்க மாறணும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நல்லா மேய்ங்க. ஏன்னா அதான் கர்த்தர் மேய்ப்பனா வச்சிருக்கார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அடுத்து என்னங்க? போதக ஊழியம். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். போதக ஊழியம் ரொம்ப முக்கியம். ஆமென். போதக ஊழியத்தை குறித்து அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சண்டைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் ஆமென் இந்த போதக ஊழியம் உங்களுக்குள்ள வெளிப்படணும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள எத்தனை குணம் இருக்கு? ஆமென். சிரிக்கும் போது ஒரு டோன்ல பேசுவீங்க. அல்லேலூயா. ஆமென். கோபமா இருக்கும்போது என்ன சத்தம் வரும்? வேறொரு சத்தம் வரும். அழுது கொண்டிருக்கும்போது என்ன சத்தம் வரும்? வேற மதமான ஒரு சத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கை வெறுத்த நிலுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சத்தம் வரும்? அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய 5 குணங்கள் தான் இது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப கஷ்டம் நீங்க நினைக்க வேண்டாம். ஆமென். இது ஆல்ரெடி உங்களுக்கு இன்பில்ட்டா இருக்கு. அது போல தேவ பிரசவத்தோட அப்புறம் ரிலீஸ் பண்ண போகிற இந்த கழுதையின் கட்ட அவிழ்க்க போற. இது கட்ட அவிழ்க்கப்பட்டதுமே அடுத்து சுமக்கிறதுக்காக போகாது. இது இயேசுவை சுமந்து மதிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக போகிறது. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. அப்படிப்பட்ட தேவ பிரசவத்திலிருந்து உடைய கட்டில் நான் அவிழ்க்கிற அந்த மதிய நேரத்தில் நான் ஆசைப்படுகிறேன். கால நேரத்தில் விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்பொழுது கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுது இதை குறித்து அப்படிங்கறத எடுத்து என்னைக்காவது நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட போதக சன்மார்க்கனை நீங்க மாறணும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எந்த சமயத்திலும் அது வசனங்க, எந்த சமயத்திலும் தேவனுடைய வார்த்தை ஞானமாய் பேச கிருபை உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட ஊழியம் உள்ள குடும்பத்தின் மீதுதான் இந்த இயேசு என்கின்ற நபர் இந்த கழுதின் மீது வந்து உட்காருவார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். என்னென்ன ஊழியங்க? ஃபர்ஸ்ட் என்னது? அப்ப சொல்ற. அடுத்து என்னங்க? அடுத்து என்னங்க? இந்த ஊழியம் வந்துட்டு 100 பேத்துக்கு முன்னாடி இருப்பது பெருசு கிடையாது. 1000 பேத்துக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு கிடையாது. ஆமென். உங்க குடும்பத்துல இருக்கணும். ஆமென். அங்கிருந்துதான் உடைய ஊழியம் ஆரம்பமாகிறது. ஆமென். அந்த இடத்துல என்ன அடிச்சு நீ எழும்புகிறாயோ அந்த வேதனை எழும்பி எடுப்பாய் கர்த்தருக்காக. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த இடத்துல எப்படி எழும்பி எடுக்கிறாயோ அதே போல ஆமென் உலகத்துல எல்லா பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கர்த்தருடைய ராஜாவை போல கர்த்தர் இருக்க வைக்க போதுமானவரா இந்த ஊழியம் நிறைவேறும் பொழுது விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். விதைக்கப்படும் பொழுது விதையானது கண்ணுக்கே தெரியாமல் ஆழத்துக்கு போகும். அல்லேலூயா. ஆமென். அது மரமாகும் பொழுது தேசமே வியந்து பார்த்தவர்கள் அது பெருசாய் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட மாபெரும் விதைகளை கர்த்தருக்குள் விதைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் இன்னொரு காரியம் இருக்கு. ஆமென். அது மாத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம் நேரமான கட்டிக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் தெரிஞ்ச வசனம் தான். 9 கனிகளை வாசிங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். இதுவும் ஆமென் உங்களுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ள வெளிப்படணும். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் நான் ஆவில் உணர்த்தப்படுகிறேன். நிறைய பேர் மேய்ப்பன் என்கின்ற ஸ்தானத்தை எடுக்கணும். விசேஷமா சகோதரர்கள் எல்லாம் மேய்ப்பன் என்ற ஸ்தானத்தை எடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆடுகள். ஆமென். அவங்களுக்கு எப்ப தண்ணி கொடுக்கணும், எப்ப தண்ணி கேட்பாங்க, எப்ப உணவு கேட்பாங்க, எப்ப நம்ம கரெக்ட் பண்ணணும், எப்ப சரி செய்யணும் என்கின்ற ஒரு மெய்ப்பன் ஞானம் உங்க குடும்பத்தில் இருக்கணும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். ஏதோ நான் ஆவில உணர்கிறேன். அல்லேலூயா. சகோதரிமார்கள் அவன் மெய்ப்பன் என்கின்ற ஞானத்தில் நீங்க நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த ஒரு கணவன் உங்க எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆடுகள் என்ன செய்யுது. மெய்ப்பனுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல விட்டா இந்த ஆடு இந்த எல்லை வரைக்கும் தான் போகும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல் மெய்ப்பனாய் நீங்க நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மீது அமர்ந்து பவனியாய் வரும்படியாய் கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. அதே போல இந்த வாசித்த இந்த 9 கனிகளும் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. அப்பமே இந்த கனிவோடு எழும் நின்று தேவனுடைய பிரசன்னத்தை நிரப்பப்பட்டவர்களா நீங்கள் கர்த்தருக்காய் வாழும்படியான கிருபை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கிறது எழுந்து நிற்போமா? நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம்.